சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கார். என்னாட்ட சொல்லி அழுதாரு. நான் ஒரு தப்புமே செய்யலை, எல்லாருமே வந்து என்ன குத்தம் சொல்கிறீங்க, நான் குடிக்கலன்னு சொல்கிறேன், நீ கூட நம்ப மாட்டேங்கலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதாரு. மீனாவுக்கு அப்போ தான் தெரியுது உண்மையிலே இவர் குடிக்கல போல், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இந்த மீனா வேணுக்குனே தான் எனக்கு வந்து அந்த ஜூஸில் அதை போட்டு கொடுத்துருக்கா, இன்னும் மீனா சமைக்கிறத நான் சாப்பிடவே கூடாது, வைக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. எப்படி நம்ம வந்து அவர் காரை மீட்க போகிறோம், அவர் லைசன்ஸும் வாங்க போகிறோம். அவர் ரொம்ப சொல்கிறாரு, நான் குடிக்கவே இல்லை, என் வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அது போக நீ முதல்ல வாங்கி தந்த காரை நான் ஓட்டும்போது நான் எப்படி மீனா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. அவர் அழுகையில் ஒரு உண்மை இருக்குது. இதை எப்படி நம்ம நிரூபிக்கிறது, எப்படி காரை வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம், அந்த பாரில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை வாங்கினா ஏதாவது நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அண்ணே வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா காலையில் லேடி வந்திருக்க பாருக்கு, என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லண்ணே, ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சுலண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம பாரில் குடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அது என் வீட்டுக்காரர் தானே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா அதுக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அந்த வீடியோவை பார்க்கணுண்ணே, என் வீட்டுக்காரர் வந்து உறுதியாக சொல்கிறாரு நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து எப்போவுமே குடிக்கிறவர் இல்லைண்ணே, அதுபோக கார் ஓட்டும்போது அவர் குடிக்கவே மாட்டார், தொழிலை ரொம்ப நேசிக்காருண்ணே. என் வீட்டுக்காரோட அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாரு, அவர் கூட தப்பாக நினச்சிட்டாரு, நான் கூட நம்பலைண்ணே. அவர் மனவேதனையில் ரொம்ப துடிக்காருண்ணே, எனக்கு என்ன செய்யனே தெரியல. அவர் விடிஞ்சோடனே ஸ்டேஷன் வாசல்லே போய் கிடக்காருண்ணே, ரொம்ப அழுது புலம்புறாரு. எனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்னு எனக்கு தெரியல, எப்படியாவது ஒரு உதவி செய்ய முடியுமான்னு தான் பார்க்குறேண்ணே அப்படிங்கிறாங்க. உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குமா, நாங்கள் யாருக்குமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சதில்ல, எங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஓனரு. ஆனால் உன்னை பார்க்க பாவமாக தெரியுதுமா, வாம்மா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறாங்க. காமிக்கும்போது பார்க்குறாங்க, ஆமாம்மா இதை பார்க்கும்போது உன் புருஷன் குடிக்கலை, நான் கூட தப்பாக தான் நினச்சிருக்கேன். குடிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்காங்க, ஒரே ஒரு பாட்டில் திறக்க முடியாமல் இருக்கார், அதை திறந்து கொடுக்காரு, அதான் நடக்குது. ஏதோ கொஞ்சம் ஊற்றுக்கார் அவ்வளோதான், மற்றபடி அவர் குடிக்கவே இல்லைம்மா பாருமா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. உடனே அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க, நம்மளாம் வீட்டுக்காரர் தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விடுதாங்க. இந்த சூழ்நிலையில் இதை யாருனே வீடியோ எடுத்துருக்கா கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அங்கே ஒரு தாடிக்காரர் ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் ஜூம் போங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விரித்து பார்க்குறாங்க. அது சிட்டியை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகிடுறாங்க மீனா. அண்ணே, இவருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஆகாதுண்ணே, எங்களுக்கும் ஆகாதுண்ணே, வேண்டாத இதை செஞ்சுருக்காருண்ணே, வச்சுருக்காருண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, உலகமே அப்படி தான் இருக்குமா, நல்லதுக்கு காணல, இந்த வீடியோவை வச்சுக்கோமா, உனக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பயன்படுத்திக்கோமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர்கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஏன்னே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உன் கஷ்டத்தை புரிஞ்சு நான் தந்தேன், நீ காலையிலே வந்து பாரில் வந்து கேட்குற, இன்னும் தொழில் ஆரம்பிக்கல, 10 மணிக்கு மேலே தான் பார் நாங்கள் திறப்போம், ஆனால் வந்துட்டு நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டதுனால தான் நான் வந்துட்டு தந்தேம்மா, நல்லாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே, இப்படிப்பட்ட உதவியை யாரும் செய்ய மாட்டாங்கண்ணே, நீங்கள் செஞ்ச உதவியை நான் காலத்திலும் மறக்க மாட்டோம்ண்ணே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க அந்த புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா, இப்படி எந்த மனைவியும் தேடி வந்து தன் புருஷனை காப்பாற்றணும்னு இந்த காலத்தில் நினைக்கிறது இல்லை, நீ நல்லா இருப்போம்மா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, நான் வரேண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் மீனாவுக்கு ஓடுது, என் வீட்டுக்காரர் எந்த தப்புமே செய்யலை, தப்பே செய்யாமல் இந்த சிட்டி வந்து பொய்யான வீடியோ எடுத்து பரப்பியிருக்கானே, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மீனாவே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. முதல்ல புத்திசாலித்தனமாக தான் செயல்படணும், முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வீட்டுக்காரோட காரை வாங்கி லைசன்ஸு வாங்கிடணும், அதுக்கப்புறம் சிட்டிக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முத்து அதே ஸ்டேஷனில் கார் ஓரமாக அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு கீழே. இன்னும் நம்மளுக்கு கார் கிடைக்காது போல், லைசன்ஸ் வேறு கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் மீனா வந்து முத்து இருக்கிறத கவனிக்காமே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறாங்க. போனோன்னா, சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ யாருமா அப்படிங்கிறாங்க. முத்து கொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. முத்துன்னா யாருமா, எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிறாங்க. எம்எல்ஏவும் இல்லை சார், எம்பியும் இல்லை, ஒரு சாதாரண டிரைவரு, நான் ஒரு சாதாரண பூக்காரி தான், பூ தான் விற்றுட்ருக்கேன், சரிங்களா, என் வீட்டுக்காரோட காரை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொண்டு வந்தேன் போமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு வீடியோ ஒன்று நெட்டில் வந்துட்டு சொல்லிட்டு பிடிச்சி கொண்டு வச்சுருக்கீங்களே, அது என் வீட்டுக்கார கார் தான், நான் வாங்கி கொடுத்த கார் தான் சார், ஃபஸ்ட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் வீட்டுக்காருக்காக ஆசை பாசமாக வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா செய்கிறது, நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த, உன் புருஷன் குடிச்சிட்டு ரோட்டில் ஓட்டுறான்,
அவனால் ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் சார் வேலைக்கு பார்க்கும்போது குடிக்கிறாரு, என் புருஷன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். என் புருஷன் வந்து கார் ஓட்டுறத ரொம்ப தெய்வீகமாக நினைப்பார். அந்தளவுக்கு அவர் மரியாதை கொடுக்குற ஒரு தொழிலுக்கு நீ இப்படிலாம் பேசாதங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வீடியோ உலகம் பூரா வைரல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீ வந்து உன் புருஷனுக்காக பேசிகிட்டு இருக்க. எந்த பொண்டாட்டியும் தன் புருஷனை உத்தமன் தான் சொல்லுவா, நீனு என்ன மாற்றியே சொல்ல போகிற அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வந்து என் புருஷனை உத்தமன் தான் சொல்லுவேன், இந்த வீடியோ சொல்லாதில்ல சார். சார் ஒரு பார்லர் வந்து என் புருஷன் தண்ணி அடித்தார் போனார், அந்த பார்லர் தான் கார் எடுத்துகிட்டு போனார் வச்சாருன்னு சொல்லி ஒரு வீடியோ பரவிச்சுல சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வீடியோ பல வாட்டி பார்த்தாச்சு, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் பிடிங்க சார் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. என்னதுமா இது அப்படிங்கிறாங்க. போட்டு பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. போட்டு பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் சிட்டி தான் வந்து எடுத்துருக்கிறாப்புல. அது போக வந்துட்டு முத்து குடிக்கவே இல்லை, கூட தான் இருக்கிறாப்புல. இதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆமாம்மா இந்த பையன் குடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. சார் இப்போ இப்படி பேசுனீங்களா சார், அவரை குடித்தாங்கன்னு சொன்னால் செக் பண்ணுவாங்களா சார், நீங்கள் செக் பண்ணீங்களா சார் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் திருதுன்னு முடிக்கிறார். ஆமாம் நம்ம செக் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா தப்பாக நினச்சிக்காதம்மா, வீடியோ வந்து நாங்கள் அப்படி விட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் இதே இது நீங்கள் வந்து பணக்காரங்களுக்குன்னா வந்து முறையாக செஞ்சுருப்பீங்களா சார், எங்களை மாதிரி ஏழைங்கன்னா இப்படி தானே சார் பண்ணுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீம்மா, சாரிம்மா, ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா ஸ்டேஷனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது தெரியாமல் முத்து இன்னொன்று நம்ம காரை தர மாட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் போய் படுத்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு மனசும் கேட்கல. சரி ரைட், நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம். காரும் போயிடுச்சு, ஆட்டம் தண்ணியுமா அலைகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க ரோகிணிக்கு இன்னொரு சந்தோஷம். இந்த மீனாவையும் முத்தையும் வெளியே அனுப்புறதுக்கு நிறைய காரணங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு. மீனா போட்ட ஜூஸில் ஒரு மருந்து இருந்து அத்தை குடிச்சிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. முத்து குடிச்சிட்டு ஊர் பூரா அசிங்கமாக போயிடுச்சு, அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதை நம்ம உசுப்பேற்றி இவங்க 2 பேரையும் வீட்டு விட்டு அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா போலீஸை பேசிட்டு போது சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் சார் அவங்க சட்டம் உடனே பாயுது, ஏழைங்களுக்கு ஒன்றுமே பாய மாட்டேங்குது. நான் வந்து ஒரு ஓரமாக விட்டுட்டு ஒரு பூக்கடையில் பேசிக்கிட்டேன், நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சிட்டாங்க. நான் 2 நிமிஷத்தில் எடுத்துகிறேன் சார்னு சொல்கிறதுக்கு அவங்க ஃபைன் போட்டாங்க. இப்போ என்னன்னா என் புருஷன் எந்த தப்புமே செய்யாமல் நீங்கள் காரை யாரோ வீடியோ அனுப்புனாங்கன்னு சொல்லி பிடிக்கிறீங்க, இப்படி தான் இருக்குது. இப்படி மாதிரி பொய்யான வீடியோ போகிறப்பறவங்க நீங்கள் என்ன சார் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே சரிம்மா எஃப்ஐஆர் போட்டுருவோம், இன்றைக்கி நைட் அவன் எந்த ஏரியாவில் இருக்கான்னு பார்த்துட்டு இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணிடுறோம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல அதை செய்யுங்க சார், என் புருஷன் ஒரு நிரபராதி சார் அப்படிங்கிறாங்க. சரி சார் கார் சாவியும் லைசன்ஸும் தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது உன் புருஷனுக்கு தான் கொடுக்கணும் சரியா, உன் வண்டியும் உங்கள் லைசன்ஸும் உங்கள் வீடு தேடி வந்துடும், நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க. ஆனால் அதுக்கு ஒரு சில நடைமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் சீக்கிரம் கொடுங்க, என் புருஷன் மனசு ரொம்ப கஷ்டப்படுதாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் கொடுக்குறோன்னா நீங்கள் போய்ட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை அங்கே கிளம்பி வெளில போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு மனம் இல்லாமல் சரியான கடுப்பாகுது சிட்டி மேலே. இந்த சிட்டியை வந்து ரோட்டில் விட்டு நம்ம கை நீட்டினா தான் அவன் அசிங்கப்படுவான், அதுபோக என் புருஷங்கிட்டையும் வச்சுக்கிட்டே இருக்கான். நான் பலமுறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவனுக்கு துமுறு ஓவராகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்கிட்டே துக்கம் விசாரிக்கான். ஆனால் மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. முத்துக்கு வீட்டில் வந்து இருக்கார், மனசு கேட்கல, நம்ம காருக்கு என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்தே ஸ்டேஷனுக்கு வாசலுக்கு வந்துடுறாரு. போலீஸ்காரங்க பொண்டாட்டி பிரின்ஸ்பெக்டர்லாம் பேசி ரெடி பண்ணிட்டாலும் இந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு என்ன அவன் பாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு கார் ஓரமாக வெயிலே உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விடுறாரு, தம்பி அந்த காரெக்டர் தம்பி கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. சார் கார் தான் சார் தரமாட்டேன்ட்டீங்க, உங்களுக்கு வந்து நான் இருக்கீங்க கூடாது சார் அப்படிங்கிறாங்க. தம்பி கார் யார் தரமாட்டேன்னு சொன்னால் காரை தந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நன்றி எனக்கு சொல்லாதப்பா, அவன் பொண்டாட்டிக்கு சொல்லு, உன் பொண்டாட்டி மட்டும் நினைக்கல, உன் பொண்டாட்டி மட்டும் இந்த ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா உன் காரையும் தந்திருக்க மாட்டேன், லைசன்ஸும் தந்திருக்க மாட்டேன், ஆர்டிஓக்கு அனுப்பி அதை கேன்சல் பண்ண தான் அவ்வளோ நடைமுறைக்கு ஃபாலோ பண்ண போனோம். இப்போ அப்படி இல்லை, நீ நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாங்க. உன் வீட்டம்மா அந்த பாரில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு கொடுத்துட்டாங்க, கொடுத்து என்ன டோஸ் விட்டாங்க. நீங்கள் தான் நின்றையா உன் பொண்டாட்டி பேசின பேச்சு எப்பா
வக்கீல் படித்த அளவுக்கு பேசுது அந்த பொண்ணு. சார் உங்கள் மனசு எதுவும் கஷ்டப்படுத்தி என்கிட்டமா பேசினா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு கரெக்டாக பேசுனது. நீ வந்தோடனே மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்கணும், ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அது எடுக்காம விட்டது தான் மிகப்பெரிய தவறு. அப்படி எடுத்துருந்தோம்னா உடனே வண்டி தந்துடுவோம். அதை எடுக்காமல் நாங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு போகிறோன்னு சொன்னதுனால ஒரு சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆகும். சரியா, நீ வெயிலில் இருக்க வேணாம். சரியா, அந்த வெயில் ஓவர் அடிக்கி, அதனால் வீட்டில் இருங்க. உங்கள் வீட்டுக்குனாலும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம் காரையும் லைசன்ஸ். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. இன்றைக்கி 4 மணிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் தம்பி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு நன்றி சொல்லவே சொல்லாங்க தம்பி, இதுக்கு முழுக்க உங்கள் மனைவி தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா சரியான கோபத்தில் யார் ஃபோனையும் எடுக்காமல் நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. சிட்டியை காங்கலை. சிட்டி பணம் பறிக்கிறதுக்கு வசூலுக்கு ரோட்டில் ஒரு இடத்தைய பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருவா தேடி அலைகிறாங்க. ஒரு பஜாரில் ஒரு 2-3 கடைக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. வட்டிக்கு வாங்கினா ஒழுங்காக தரமாட்டே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. எல்லாம் சிட்டி நில்லு அப்படிங்கிறாங்க. என்னக்கா மரியாதை குறையுது அப்படிங்க. உனக்கெல்லாம் என்னெல்லாம் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி 4 பேர் கொடுக்காங்க. கொடுத்தோன்னே ஏக்கா மரியாதை பண்ணுக்கா, என்னக்கா அப்படி பண்ணிகிட்ருக்கா வச்சிட்ருக்கா அப்படிங்க. உன்னையெல்லாம் அவன் இப்படி தான் பண்ணணும், அசிங்கப்படுத்தணும். என் புருஷனை நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க, நான் அதுக்கு விட மாட்டேன். இல்லை என் புருஷன்கிட்ட உனக்கு பிடிக்கல அப்படின்னா நேரில் மதிப்பார். நீ அவ்வளோ பெரிய தைரியசாலி, அவ்வளோ பெரிய பலசாலின்னா என் புருஷனை முதுகில் குத்தாத. என்ன, என் புருஷன் எப்படி அதை எதிர்கொள்ளணும் என்ன அவனுக்கு தெரியும், என் புருஷனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே சேகா விட்டுருக்கா எனக்கு அசிங்கமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. உன்னை அசிங்கப்படுத்த தானே செய்தேன், உன்னை அசிங்கப்படுத்தணும். ஏக்கா என் மேலே கை வைக்கிற, உன் புருஷன் வெளில வர மாட்டான் பார்த்தல. நீ என்ன பண்ணாலும் உன் புருஷன் காரையோ லைசன்ஸையோ எடுக்க முடியாது, வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. எடுக்க முடியாது, வாங்க முடியாது. ஏலா இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் என் வீட்டுக்கு வந்துடும் காரும் லைசன்ஸும். அதுக்கு என்ன வழி பண்ணணும் நான் பண்ணிட்டேன். சரியா, நீ உள்ளே இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை மண்ணுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னக்கா பேச்சு ரொம்ப தோரணையாக போகுது அப்படிங்கிறாங்க. சட்டப்படி நான் பண்ணதாக இருந்தால் நீ உள்ளே போவ. சரியா, நீ ஓவராக பண்ணதாக இருந்தால் அந்த மண்ணுக்குள்ளே போயிடுவ. என் புருஷன் உன்னை மண்ணுக்குள்ளே அனுப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சிட்டி ஆடி போகிறாரு. கூட இருந்தவங்க போகிறான். சிட்டியை பார்த்து சிரிக்காங்க. இப்படி சுற்றி போகிறக்கும் பார்க்குறாரு. பஜாரில் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். இப்படி நான் தொழில் பண்ணுறது, அந்த பூக்காரி நம்மளை தொழிலையே வச்சு விட்டால, சத்யா அக்கான்னு சொல்லிட்டு அக்கான்னு பேசினா இப்போ ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்க போகிறாங்க. உடனே பஜாரில் எல்லோரும் சொல்கிறாங்க, பொம்பளையாள் மேலே கை வச்சா அவ்வளோதான், எங்களுக்கு நீ வட்டிக்கு தந்துருக்கன்னு கூட பார்க்க மாட்டோம், வேறு மாதிரி ஆயிரும், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் சிட்டியை பிடிச்சிடுறாங்க. சிட்டியை பிடிச்சி நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, ஏம்மா கண்டிப்பாக வழக்கு போட்டுருவோம், நீங்கள் பயப்படாதீங்க, அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறோம், நீங்கள் கவலைப்படாதங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே மீனா கையை பிடிச்சிட்டு முத்து அழுகிறாரு, ஓங்கி எழுதுறாரு. ஏன் கழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையை திரும்ப கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர ஷாக். என்ன பகல்லே குடிச்சிட்டு வந்துட்டானா, கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவன் காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டான்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர கிடப்பு. இல்லை மீனா, உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாவை சொல்கிறாங்க, ஆமாம் வேலைக்கு ஆகலை, அவள் உழைச்சி இவனுக்கு கொண்டு கொடுக்கா, அதனால் இவன் அவளை ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னென்னா ஒவ்வொருத்தவங்க ஜூஸ் குடிக்கிறதுலையும் சாப்பாட்லேயும் மருந்து போட்டு கிடக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எனக்குன்னா போட்டேன், என் வீட்டுக்காருக்கு அதை குடிக்கணும்னு போட்டேன், நீங்கள் கேட்காம கொள்ளாமல் குடித்தா அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருந்தால் பொதுவாக இருந்தால் குடிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாம் சரியாயிட்டல, சாதாரண இதானே கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்கு, அது போக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும், அவள் அசால்ட்டாக பேசுகிறா, நீங்களும் விடுங்கன்னு சொல்கிறீங்க, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. முதல்ல விடு அப்படிங்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க தப்பு செஞ்சீங்க, ஒரு தப்பும் செய்யாமல் உங்களை ஊர் உலகம் தப்பாக பேசுறது நான் அனுமதிக்க முடியாது, அதான் அந்த பார்க்கு போனேன், அந்த சிசிடிவியை போய் பார்த்தேன், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ஆடி போகிறாரு. மீனா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பார்க்கு காலையிலே போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க காலையில் எந்த குடும்ப பொண்ணாவது பார்க்கு போகலாங்க, இப்போ பார்க்குலாம் அவன் புருஷனுக்கு வேங்க போயிட்டா போல், அவன் ஏன் அங்கே வாங்கி குடிக்கிறான், நம்மளே வாங்கி கொடுத்துருவோன்னு நினச்சிட்டா போல அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாயை மூடு, மீனா சொல்ல வரதை கேட்போம், மீனா சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவங்க மாடியிலேருந்து என்கிட்ட அழுதாங்க, அவருடைய அழுகையில் உண்மை தெரிஞ்சிச்சு, அதனால் எனக்கு இவருக்கு ஏதாவது செய்யணும், அந்த காரை எப்படியாவது மீட்கணும், அது லைசன்ஸும் வாங்கணும், அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், நேராக காலையிலே பார்க்கு போனேன், அவங்க முதல்ல தரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் நான் கெஞ்சி எப்படியாவது தாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கல, அவங்க அந்த வீடியோவை தந்துட்டாங்க. அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்தா சிட்டின்னு ஒருத்தன் எங்கள் வீட்டுக்காருக்கு வேண்டாத அளவுக்கு பண்ணியிருக்கான். அது போக என் வீட்டுக்காரர் அப்போ குடிக்கவே இல்லை,
அப்படிங்கிறாங்க. குடிக்கவே இல்லாமையா ஒருத்தன் வீடியோ எடுப்பான் அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த வீடியோ என் செல்லுலேயே இருக்குது, நம்ம வீட்டில் எல்லார் செல்லுக்கும் அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாட்சி அனுப்ப சொன்ன நம்பரில் எல்லாருக்குமே அந்த பாரில் உள்ள வேலை பார்க்குற ஆள் அனுப்பிடுறாரு. அது ரோஹிணியிலேருந்து ஸ்ருதியிலேருந்து எல்லாருக்குமே வந்து இதை பார்த்து ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ முத்து குடிக்கலையா, அப்போ பொய்யா தான் வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணிக்கு அதுலேயும் சந்தோஷம். பொய்யா வீடியோ போட்டால் என்ன, அதான் காரு போயிடுச்சே, லைசன்ஸ் போய் போதே நம்மளுக்கு என்ன, சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சி ரூம் போட்டு வெளில வராங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை என் புருஷன் நிரபராதுன்னு சொல்லிட்டு போலீஸ் நம்பிட்டாங்க, இந்த வீடியோவை கொடுத்துட்டேன், காரும் லைசன்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு, ரோஹிணிக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. வந்து தப்பே செய்யணுன்னாலும் கூட காரும் இப்போ லைசன்ஸும் கிடைக்காதுன்னு பார்த்தா தான் கிடச்சிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஏங்க இவ சொல்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க என்ன லூஸாங்க அப்படிங்கிறாங்க. லூஸ்லாம் கிடையாது, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நீ தான் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க, அவள் பேசுறது கரெக்டு தான், தப்பு செய்யாதவன் வண்டி எப்படி வச்சுருப்பாங்க முத்து அப்படிங்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருடா, நீ பண்ணது ஒவ்வொரு காரியத்தையும் நியாயம் இருக்கும் நான் ஒவ்வொரு முறையும் பேசிகிட்டு இருப்பேன், உன்னை இப்படி சொன்னோன்னே இப்படி நியாயமாக நான் பேசுகிறவன் வந்து இப்படி பண்ணிட்டானே, தொழிலை கூட இப்படி நேசிக்கலை, ஏன் பொண்டாட்டி வந்து உயிரும் உடலமாக வாங்கி தந்து அந்த காரை வச்சுக்கிட்டே குடிச்சிருக்கானே, அதை காரை குடிச்சிக்கிட்டே ஓடிருக்கானேங்கிற கோவத்தில் தான் உன்னை கை நீட்ட ஓனதும் சரி தான், என்கிட்ட பேசாதாம இருன்னு சொன்னது தான் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாமல் இருக்கிறதுனால தான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாரும் நம்பினாலும் நம்பாட்டும் நீனும் மீனாவும் நம்பாமல் இருந்தால் நான் என்னப்பா செய்வேன், நான் யார்கிட்டப்பா போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி குடிக்காமல் இருந்திருக்கான், இனிமேல் குடிச்சிட்டு ஓட்டாமையாக இருக்க போகிறான், வண்டி எப்படியும் போக தான் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அவன் வாயை முதல்ல மூடிக்கிட்டு அமைதியாரு, அவனுக்கு எப்படி இப்போ எதிர்கொள்ளணும்னு தெரியும், அவனுக்கு ஏதாவது நடந்தால் கூட அவன் மீனை காப்பாற்றுவா, அவன் பொண்டாட்டி வந்து அவனை விடமாட்டா அப்படிங்கிறாங்க. முத்துகிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு நன்றி சொல்கிறத விட முத்து உன் பொண்டாட்டி நன்றி சொல்லு, அது போக இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், உனக்கு என்ன மேடு பழகினாலும் அவள் பார்க்குறா, அதே மாதிரி அவளுக்கு ஒன்றா நீ விட மாட்டுக்க, அது போக அப்படியே இருங்க, வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் மீனா கேட்குறாங்க, ரோகிணி என்னெல்லாம் பேசுனீங்க, என்ன முத்து குடிச்சிட்டு தானே ஓட்டுவீங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ எதுவும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் வந்து இன்றைக்கி குடிக்கல, நான் இவர் குடிக்காமே இருக்க போகிறாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இனிமேல் நான் குடிச்சேன்னா மனுஷனாகவே யாரும் மதிக்க மாட்டாங்க, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குடிக்கல வைக்கல சரி ரைட்டு, உங்கள் காரையும் லைசன்ஸ் தந்துடுவாங்க, இதை பார்த்தவங்க எல்லோரும் உங்களை குடிகாரன் தான் நினைப்பாங்க, உங்களுக்கு யார் ஆஃபர் தருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ரோகிணிக்கு மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லுதாங்க, ரோகிணி நீங்கள் சொல்கிறது பழைய கால டைலாக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ புதிய டைலாக்கு சொல்கிறேன், இதே வீடியோ நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம், ஏன்னா அந்த கருத்தை நாங்கள் கேட்போம், தவறே செய்யாமல் ஒரு ஆள் வந்து வீடியோ பரப்புகிறாங்க, அதை நீங்கள் வைரல் பண்ணுறீங்க, இது உண்மையிலே அவர் எந்த தவறுமே செய்யலை, இதை பாருங்கள், இதை வைரல் பண்ணுங்கள், ஏன்னா உண்மைக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, சூப்பர் மீனா அந்த வீடியோ இருந்தால் எனக்கு அனுப்புங்க, நானும் என் தரப்பில் போடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்ல, நான் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் டைப் அடித்து போடுறாங்க, அதே மாதிரி ரவியும் போடுறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைரலாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சீத்தாவும் ஃபோன் அடிக்கிறாங்க மீனாவுக்கு, அக்கா நானும் போட்டு விட்டேன் வச்சுட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் சத்யாவுக்கு பயங்கர கிடப்பு. இந்த சிட்டி வந்து இப்படி பண்ணிட்டானே, ஃப்ரெண்டாக இருந்துட்டு கூட எங்கள் அக்காவோட மாப்பிள்ளை வாழ்க்கை கிடக்குன்னு நினைக்கானே, எங்கள் மாமாவோட கை வாங்கினேன், அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அதுக்கும் சரியாக போச்சு, இவன் என்ன தேவையில்லாமல் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டிக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. உடனே அவங்க கூட உள்ளவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, சிட்டிக்கு ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படி போகும், உங்கள் அக்கா தான் வந்து சிட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன எங்கள் அக்கா உள்ளே வச்சிட்டாங்களா, எங்கள் அக்கா மாப்பிள்ளையே தான் வாழ்க்கை கிடக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டிருக்காரு, இப்போ தான் வந்து எங்கள் அக்கா அனுப்பின வீடியோவில் தெரியுது வைக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அந்த வீடியோ வச்சு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, சரி அந்த வீடியோ ஒரிஜினல் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் மாமா காரையும் லைசன்ஸும் கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்தில், எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சரியா, இப்போ சிட்டியை பார்க்கணும், இப்போ எங்கே போடுறது அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ நான் சிட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் சத்யா ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ யாரையும் பார்க்கறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சார்
உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அழுத்தமாக துண்டு பையனாக இருக்க எவ்வளோ வேணும் வாங்கிங்களா அப்படின்னாங்க. சார் 10 ரூபா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுத்து பெரிய 10 ரூபா கொடுத்து போய் பார்க்காங்க. பார்த்துட்டு சிட்டி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்காவளை தான் நீங்கள்லாம் சேர்ந்துட்டு தானே பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு சிட்டி. நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நான் உன்னை தானே வந்து பார்க்குறேன், நீ எதுக்கு மாமா மேலே வீடியோ எடுத்து போட்ட வச்ச அப்படிங்கிறாங்க. நம்ம தொழிலை கெடுத்தா என் உயிருக்கு உயிரமான நண்பனா ஒன்றை வந்து இப்படி பண்ணால் நான் விடுவேனா வைப்பேனா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், நம்ம அதுக்கு காலம் பார்த்து பண்ண வேண்டியதானே, தொழில் ஏன் கெடுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, உன்னை 1 வருஷத்துக்கு வெளில வர முடியாத அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க வெளியில், உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ வீடியோ போட்ட மாதிரியே அதே வீடியோவை முத்து மாமா சைட்லேருந்து ஏகப்பட்ட பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க எங்கள் சீதாக்கா உட்பட. அதனால் ஏகப்பட்ட வைரலாக போயிட்டுருக்கு. உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பரவிட்டு இருக்கு. அதனால் நீ வெளில வர்றது கஷ்டம், என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி சத்தியா சொல்கிற, உண்மைதானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம தொழிலை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், எதானாலும் நான் உன் கூட தான் நிற்பேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட சிட்டி சொல்கிறாங்க, எதுனாலும் வந்து பார்த்துக்குவோம், இன்னும் உங்கள் மாமன் அக்கான்னு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சிட்டி முதல்ல ஒரு தொழில் தான் முக்கியம், எனக்கு வந்து பணம் தான் முக்கியமோ தவிர ரத்த உறவுகள் இல்லை, பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வெளில வராரு. உடனே சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பூரா கோவத்தில் இருக்காங்க. இனிமேல் சிட்டி தொழில் பூரா நான் தான் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, முதல்ல கிளம்புவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க. உடனே சிட்டி சேரில் சத்யா ஏறி உட்கார்றாரு. உட்காரவங்க தான் பார்க்குறாரு, அந்த சேர் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கு. இன்னும் வந்து நம்ம சிட்டியில் நம்ம தான் தாதா நம்பர் 1 இருக்கணும். சிட்டி பணம் இன்னும் நம்ம பணமாக போகுது, சிட்டி இன்னும் வெளியே வர விடக்கூடாது, சிட்டி ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த ஏரியா விட்டு ஓட வச்சிடணும், இன்னும் இந்த ஏரியாவில் நம்ம தான் கிங்காக இருக்கணும், சிட்டி போட்ட பணத்தை ஃபுல்லாக நம்ம தான் வசூல் பண்ணணும், நம்ம இது பல மடங்காக பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படி கோதி விடுதாரு. உடனே சத்யானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூப்பிட்றாரு. ரைட்டு, இந்த சேரில் உட்காந்தோன்னா மரியாதை தானா வருது, சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வசூலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. எல்லோரும் வசூலுக்கு போய்ட்டு வந்து பணத்தை கட்டுறாங்க. இதை பார்த்த சத்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நாள் வசூலே 3 லட்ச ரூபா ஆகுது, இன்னும் இந்த தொழில் நம்மளுக்கு தான், சிட்டிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைக்கிறாங்க. அப்போ கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, சிட்டியனுக்கு ஜாமீன் போடணும்ல அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஏன் ஜாமீன் போடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவரை வெளியே எடுக்கணும்ல சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அவனை வெளியே இருக்கக்கூடாது, இன்னும் இந்த இதுக்கு நான் தான் தலைவர், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உங்களுக்கு வந்து நல்லா செய்வேன், ஆனால் வந்து சிட்டியை பற்றி இங்கே பேசக்கூடாது, சிட்டி வெளியே வரக்கூடாது, அது என்ன வழியாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. கூட இருக்கவங்களாம் முழிக்கிறாங்க. சரி சத்யா எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே வெளில போய்ட்டு பேசுகிறாங்க. சிட்டி மாதிரியே சத்யா 4 மடங்கு பெரிய ஆளாக வருவான் பாரேன், அவன் இந்த வயசில் வந்து இப்படி ஆறான் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஆளாகிடுவான், இன்றைக்கி சிட்டி வந்து அவ்வளோ நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்படி செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி எனக்காக நீ பார்க்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி போலீஸில் கொண்டு கொடுத்து என் காரை மீட் பண்ண நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் கார் வந்திருக்கு, அதுதான் ஆர்டிஓ ஆஃபீஸில் காட்டிட்டு தானே கொண்டு தருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, காரில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே ஆர்டிஓ பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அவர் ரிப்போர்ட் கொடுத்தா தான் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் நடைமுறை நேரம் ஆகும், 4 மணி வரைக்கும் ஆகும், 4 மணிக்கு வந்து வீட்டில் வண்டி விட்டுருதுன்னு சொன்னாங்க, நான் கால் பண்ணுவேன் சார், நானே வந்து 8 போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொன்னாங்க, இவ்வளோ பண்ணிட்டேன் தம்பி, நாங்கள் கொண்டு கொடுக்குறது தான் கௌரவம் அப்படின்னாங்க. எப்படியாவது 4 மணிக்கு வண்டி வந்துடும் மீனா, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன செஞ்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சிட்டி தான் அப்படி பண்ணாங்க, சரியான கோபமாயிடுச்சு அப்படிங்கிற, வேறு எதுவும் செஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல, என் புருஷன்கிட்ட வந்து ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இந்த மாதிரி நான் வந்து அவனை வந்து பஜாரில் விட்டு வாங்கி அரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னவா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவன் வந்து உங்களை அசிங்கப்படுத்த நினச்சான், அதான் அவனை அசிங்கப்படுத்திட்டேன், அது போக உள்ளே போயிட்டான், இனிமேல் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டான், சட்டப்படி அவனை என்ன செய்வாங்க, நீங்கள் வந்து அவனை பற்றி நினைக்காதீங்க, கொலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொலைப்படலாமா, நீ ஏம்மா செஞ்ச, நான் இதெல்லாம் நானே பார்த்துப்பேனே, உனக்கு எதுவும் பிரச்சனை தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உன் தம்பிக்கு இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடும்டி அப்படிங்கிறாங்க. என் தம்பிக்கு எதுவும் பிரச்சனை வராதுங்க, அவன் உள்ளே போயிட்டான், நான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கையிலே போலீஸ் வந்து கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து வேண்டுதல் வச்சுருக்குறாங்க, எனக்கு வந்து வயிறு வலி சரியாயிடுச்சு அப்படின்னா கோயிலில் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை சுற்றி கும்பிடுதாங்க. இந்த சூழ்நிலையில் வெளியே வரும்போது
ஏக்கா நீங்கள் தானே முத்தோட அம்மா அப்படிங்கிறாங்க. ஆகா இவனும் பிடிச்சத பற்றி கேட்பான் போலேன்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அந்த வீடியோ வந்து பொய்ன்னு வந்துருச்சு. உங்கள் பையன் உண்மையிலே நல்ல பையன்தான். அவனெல்லாம் இப்படி கெடுதல் நினச்சி அந்த சிட்டின்னு ஒருத்தன் பண்ணியிருக்கானே அவனையும் மருமக உடலை பார்த்தீங்களா பஜாரில் விட்டு அவனை அசிங்கப்படுத்திட்டா பார்த்தீங்களா அப்படின்னா அசிங்கப்படுத்திட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தெரியாதாக்கா அதான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்கன்னா பயங்கரமாக போயிருக்கும். நடு பஜாரில் விட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி அசிங்கப்படுத்தி என் புருஷனை பக்கத்தில் போனால் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியையே உன் மருமக வந்து வான் பண்ணிட்டு போகுது. இவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து பயங்கரமான வீரமான பையன் வீரமான மருமக கிடச்சிருக்கா விஜயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. அவன் என்னன்னா அவன் வீடியோ என்னென்னா குடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. இவன் என்னென்னா பஜாரில் அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கான். இது என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்ன கண்ணகி மாதிரி முடிவு தெரிஞ்சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க முதல்ல முனி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் தான் வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. எவன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த முத்து தாங்க சொல்கிறேன். அவன் குடிச்சிக்கிட்டு ஊர் பூரா நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். அது போக இவா வந்து பஜாராக அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா எவன் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த பூக்காரி தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனான்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் சொல்லிட்டு போங்க நீங்கள் கொண்டு வந்த மருமகளை அவள் தான் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா. இந்த மாதிரி பஜாரில் விட்டு ஒரு ரவுடி பேல கை நீட்டியிருக்கா போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் கை நீட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே யார் உங்கள் புள்ள அவனை வந்து வீடியோ எடுத்தவனை வந்து ரோட்டில் விட்டு அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அசிங்கப்படுத்த தான் செய்வா. தான் புருஷனை ஒருத்தன் அசிங்கப்படுத்தும் போது பார்த்துட்டு இருப்பாளா அவள் தான் உண்மையான பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. உடனே ஏண்டி நீ சும்மா இருக்க முடியாதோ அவன் தான் பண்ணுறான் நீ பண்ணிகிட்டு இருப்பியோ அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை என் புருஷனை வந்து ஒருத்தன் வந்து அசிங்கப்படுத்துவான் அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ பூ வியாபாரம் பண்ணிட்டு தான் அலையுது அப்படிங்கிறாங்க. இந்த பூ வியாபாரமே இப்போ நாட்டிலே என் புருஷன் வந்து உழைச்சி என்ன காப்பாற்றுவார். அந்த தகுதி என் புருஷனுக்கு இருக்குது சரிங்களா. என் புருஷனை யாரும் குறைச்சி இது பண்ணால் நான் விடவே மாட்டேன். என்ன வேணால் யாருனாலும் எதுனாலும் பேசிட்டு போட்டு என் புருஷன் ஒரு வார்த்தை யாராவது பேசுனா நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சிரிக்கிறாரு. பரவாயில்ல ரொம்ப சூப்பராக அந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி யார் சொன்னாலும் நீ விட மாட்டீங்களா ஆன்ட்டி எத்தனை வாட்டி உங்கள் வீட்டுக்கார பேசியிருக்கேன் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அது என் வீட்டுக்காரோட அம்மா எங்கள் மாமா பேசட்டும் இவங்க 2 பேரை தவிர வேறு யாராவது பேசட்டும் பேசி பார்க்கட்டும் நான் விடுதலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் பேசணும் விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி விட மட்டும் இல்லை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது சரியா. என் புருஷனை யாரும் குறைச்சி பேச அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் படித்த மாப்பிள்ளை மனோஜ் மாதிரி கிடச்சிருந்தா உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் உண்மையிலே ஒரு தெரிஞ்சு தான் கட்டியிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் படிக்காட்டிலும் சொக்க தங்கம் சரியா. அவர் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவர். உங்கள் வீட்டுக்கார மாதிரி மாமனார் சொத்து கிடச்சி அதில் சம்பாரித்து அதில் சாப்பிடணும்னு நினைக்கிற ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க எங்கள் பார்த்தீங்களாங்க அந்த பூக்காரிக்கு எவ்வளோ துமுறுன்னு சொல்லிட்டு உனக்கு துமுறு இருக்கும் அந்த பொண்ணுக்கு துமுறு இருக்கக்கூடாதா அவன் புருஷனை குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது. மனோஜை பேசணும்னு ரோஹிணி கேட்குதுல்ல அதே மாதிரி மீனாவும் கேட்கும்ல உரிமை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாங்க. மீனா இதெல்லாம் நம்ம விடுமுறை ஜெகஜந்தான் விடு நீ அவனுக்கு ஒரு பூசை வசமாக கொடுத்துருக்க அதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவன் தான் ரவுடி தானே தான் இவளையும் உசுக்கேற்றி விடுதான் குடும்பம் என்ன தான் ஆகுதுன்னு தெரியல. அது போக நம்மளுக்கு தாங்க அசிங்கம் பேசாங்க அவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டு அவனை எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு தானங்க அசிங்கம் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் அசிங்கமாக நியாயத்தை நிரூபித்து நிரபராதின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பயங்கர வைரலாகிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடிக்காங்க. உன் பையனை வந்து ஒருத்தன் வந்து தவறாக வீடியோ எடுத்து போட்டான் உன் மருமகன் வந்து அதை சரி பண்ணிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடிக்கிறான். உன் பையன் நல்லா வளர்த்துருக்கப்பா அவனை வந்து கெட்டவன் சொல்லி நிறைய சித்தரிச்சிட்டாங்க. ஆனால் அவன் நல்ல பையன்தான். இது வரைக்கும் அவன் எனக்கு சூப்பராக டிரைவிங் பண்ணியிருக்கான் போயிருக்கான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடிக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறார். முத்து இங்கே வா உட்காரு அப்படிங்கிறாங்க. எப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நாள் ஆகிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நான் அப்படியே உங்களுக்கு பிடிக்காத பிள்ளையாகவே ஆயிடணும். அம்மா வந்து நான் பிடிக்காமல் இருந்தேன் உங்களுக்கும் பிடிக்காமல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. என் வீட்டுக்காருக்கு பிடிக்காமே இருந்தோன்னா பிடிக்காமே ஆக்கிடலாம் அந்த வீட்டு விட்டே அனுப்பிடலான்னு பார்த்தா இவங்களை அனுப்பவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க. மீனா என்னம்மா சமையல் அப்படிங்கிறாங்க. மாமா இடியாப்பமும் பாயாவும் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இடியாப்பமும் பாயாவும் சூப்பராக இருக்குமே சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவளை நம்பி நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அவனை நம்பி சாப்பிட மாட்டேன்ல பட்னியாக கடை
சாப்பிட விருப்பம் இருக்கவங்க வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா இடியாப்பம் பயம் நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பாடுன்ட்டு இறங்கி கிடக்க, உன் பொண்டாட்டி சாப்பிடலை, இப்போ தாய் நான் சாப்பிடல, உனக்கு மட்டும் சாப்பாடு கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அம்மா விட உங்களுக்கு சாப்பாடு முக்கியமாக சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இடியாப்பம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணாமலை அப்பா பிரமாண்டமாக இருக்கு, என்ன டேஸ்ட்டாக இருக்குது மீனா, இடியாப்பம்னா இதான் இடியாப்பம், என்ன அழகாக இருக்குது, என்ன ருசியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு எச்சு வருது. இன்னும் பையன் நடந்து வராங்க. சரி மனோஜ் அப்பா தான் சாப்பிட்றாங்களா, அதில் ஒன்றும் இருக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. ரோகிணிக்கு ஆகா ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட உட்காடுறாங்க. ஏம்மா அந்த பொண்ணுக்கு மறந்துச்சா 48 நாள் இன்னும் முடியலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீ இன்னும் ரோகிணி சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. ரூமை பார்த்து போயிடுறாங்க. மனோஜ் முத்து வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானோ, ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், நான் சாப்பிடக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி நீ மட்டும் இல்லை, நீயும் சாப்பிடவில்லை, எனக்கு அதோட கடுப்பாக இருக்குது. ரோகிணி ஒரு பணம் இருந்தால் நான் கடையில் போய் சாப்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே, ஃபுல்லாக கஞ்சி தான் சாப்பிடணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தானே அப்படி பணம் பையை புரட்டு போய் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. அப்போ ரோகிணியை கேட்குறாங்க முத்து, அவங்க எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு கஞ்சி தூக்கி கொடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நீ ஏன் பட்டினியாக இருக்கணும், இந்த உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிடு, மனோஜ் நீனும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் உப்பு இல்லாத கஞ்சை மிளகா வச்சு சாப்பிட்றாங்க. இதை பார்த்த ஸ்ருதிக்கு பயங்கர சிரிப்பு. நம்ம வீட்டில் ரொம்ப காமெடி போயிட்டுருக்கு, நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம், ரோகிணியும் மனோஜும் மிளகா வச்சு சாப்பிட்றாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு உணவு பார்க்கும்போதே ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த முத்து வந்து விட மாட்டானே, இவ்வளோ பிரச்சனை வந்து மீண்ட பிறகும் அடங்க மாட்டேக்கானே, என்ன செஞ்சால் இந்த முத்து வந்து அடங்கி ஒடுங்கி இருப்பான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாங்க. மனோஜ் வந்து அந்த மிளகாவை ரொம்ப ரசித்து கஞ்சி குடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. மனோஜ் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, அதுவும் தெரியாமல் இந்த கஞ்சி டுருட்டுன்னு குடிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாகவே தெரியலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த வெயிலுக்கு வந்து இந்த கஞ்சி குடித்தா நல்லது தான், குடி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சாப்பிட்றது தவிர ஒன்றும் தெரியாது போல் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சிரிச்சிடுறாரு. முத்து சிரிக்கிறத பார்த்தா ரோகிணி பயங்கர கடுப்பாயிருது. அந்த கஞ்சி கொண்டுட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி இங்கேயே குடிச்சிருக்கலாமே டைனிங் டேபிள்லே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே கடுப்பாயிருச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், அறிவு எல்லாமே நான் டிகிரி பாஸ் ஆகிருக்கேன் பாரு, அங்கே மேடம் பூரா எத்தனை இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம இதை சொல்லிகிட்டே இருங்க, ஏன் பிஸ்னஸ் பண்ணதுக்கு எந்த முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ தானே சொன்னேன் ஏதாவது தொழில், நான் சொல்கிற தொழிலை பண்ணுவோம், நான் சொல்கிற வரைக்கும் யாருக்கு எதுவும் பணங்கள்லாம் எதுவும் கொடுத்துடாதாங்கன்னு சொன்னேன், நான் எந்த பணத்தையும் யாருக்கும் கொடுக்கல, உனக்கு தந்த பணத்தோட சரி, நான் யாருக்கும் எந்த பணத்தையும் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் பணத்தை அப்படியே வைக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் தொழில் போட்டால் தொழிலில் பணத்தை போட்டால் தானே வேறு வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் தான் அதை முதல்ல உன்ட்ட சொன்னேன், நீ தான் அதை கேட்கவே இல்லை, கண்டிப்பாக ஏதாவது தொழிலில் போடணும், எந்த தொழிலில் போடலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி நீ ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் வரணும்பா அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வண்டியில் உள்ளவங்க மேலே பிரச்சனை இது பண்ணால் கண்டிப்பாக அதில் ஓட்டின டிரைவரை கூப்பிடுவாங்க, நீ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க. போலீஸ் தரப்புலையும் பேசிடுறாங்க. நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே முத்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. கொடுத்துட்டு தம்பி உங்கள் மேலே இந்த பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு, சரியா ஒரு சில நடைமுறைகள் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ண வைக்கிறாங்க. உடனே வண்டியில் எல்லாமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ஆர்சி புக்கில் இருக்க நம்பரும் இன்ஜின் நம்பரும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியுமே நீங்கள் செகண்ட் ஓனராக இருந்தாலும் எல்லாமே மாற்றிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே கரெக்டாக இருக்குது, முத்து பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி ஓகே தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் வேலையை முடிச்சிட்டேன், இனிமேல் ஸ்டேஷன் நடைமுறையை ஃபாலோ பண்ணி வண்டி வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் ஆர்டிஓ நடைமுறை முடிஞ்சிட்டு இருக்கும்போது வண்டி தருவீங்களா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இங்கே எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான், ஏன்னா எங்கள் உயரதிகார்ட்ட சொல்லிவிட்டு எங்கள் ஸ்டேஷனில் ஒரு என்ட்ரி புக் இருக்குது, அதில் என்ட்ரி போட்டு உங்கள் வண்டி உங்களுக்கு வந்துடும், நான் தான் சொல்கிறேன் உங்கள் வீடு தேடி வந்து நீங்கள் கவலைப்படாத வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நானே நின்று வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி கொஞ்சம் நேரம் ஆகும், அதான் சொல்கிறேன் வந்துடும், இல்லை 4 மணிக்குள்ளே வந்துடும், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படி தொட்டு இது பண்ணிட்டு போகிறாரு. முத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை உன் காரை கொண்டு வரும்போது என்ன வந்து நான் தான் கையிலேருந்து போட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிடிக்க 1000 வச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி 300 தான் என்ன போட்டேன், மீதி 700 வச்சுக்கோங்க, அன்றைக்கி நான் டீ காஃபிலாம் வாங்கி சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன், தப்பாக நினச்சிக்காது தம்பி, அதையும் சேர்த்து அண்ணன் கார் விடும்போது தந்துக்கிறேன், என்னப்பா இது நினைக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படிலாம் நினைக்கல, நீங்கள் கார் தந்தே பெரிய விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு நன்றி சொல்லாத தம்பி, முதல்ல சொல்கிற மாதிரி தான் உன் மனைவிக்கு சொல்லு, உன் மனைவி இல்லைன்னா நீ இல்லை, சரியா?
போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நினச்சி வீட்டுக்கு போகிறேன்னு அப்படி கிளம்பி நடந்தே போகிறாங்க. அப்போ செல்வம் முத்தை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுற, என்ன முத்து நீ வந்து கார் ஓட்டிகிட்டு கத்தலாம் இப்போ நடந்துலாங்கிற, உன் காரும் போச்சு லைசன்ஸும் போச்சு அப்படிங்கிறாங்க. செல்வம் ஒரு பக்கமும் போகல. மீனா அதை மீட்டுட்டான். பார்த்தல வீடியோவும் வைரல் பண்ணிட்டா, அது போக என் காரையும் மீட்டா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நிர்வாகம் தெரிஞ்ச கூட தான் காரை தந்துடுவாங்க, லைசன்ஸ் தந்துடுவாங்களே, எல்லாம் மீனாக தான் செஞ்சுருக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, சிஸ்டர் மாதிரி ஒரு மனைவி கிடைக்கி நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. சரி, நான் வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ஹாலில் உட்காந்து வீடியோ காலில் வந்துட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லோரும் உழைச்சி என்னத்தை செய்யலாம், அடுத்தாப்புல என்னத்தை சேர்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் மாமனார் வந்து பிஸ்னஸுக்கு பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ரோகிணி வந்து ஏதாவது தொழில் சொல்கிறேன்னா, அவள் என்ன தொழில் சொல்கிறான்னு பார்க்குறேன், அதுக்கேற்றாப்புல தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா எப்படி சொல்லிகிட்டு இருக்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா உனக்கு தானே உத்வேகம் வேணும், நீ உத்வேகத்தோடு இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரோகிணி சொல்ல தானேப்பா கேட்கணும், ரோகிணி என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிறேன்ப்பா, முத்து மட்டும் மீனா சொல்ல கேட்குறாமலப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க நடைமுறை வேறு, உன் நடைமுறை வேறு. அவன் வந்து யார் உழைப்பையும் எதிர்பார்க்கல, ஐயன் மாமாட்ட பணம் வாங்கி அவன் தொழில் பண்ணலை. அவன் சுய உழைப்பில் இருக்கான். மீனா அவளால் முடிஞ்சது செய்கிறான். உனக்கு அப்படி இல்லை, நீ எந்த வேலைக்கும் போகலை, உழைக்க மாட்டுற. அவங்க மாமனார் உனக்கு தொழிலுக்காக பணம் அனுப்பியிருக்கிறதாக அந்த ரோகிணி சொல்லுது, நீனு சொல்லுது, அதை பிரயோஜனப்படுத்தி வீணாக்கிறாதா அப்படிங்கிறாங்கப்பா. அது அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தா பிரயோஜனப்படுத்த வேண்டாமா அப்படிங்கிறாங்க நம்மளை. உடனே முத்து ஏதாவது கருத்தரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ஏங்க வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. மீனா, நான் எதுவுமே பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. மீனா, கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடும், வண்டி வந்தோம்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடும் மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க, நானும் அதான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் கால் பண்ணுறாங்க. தம்பி, கொஞ்சம் வரது கொஞ்சம் 4 மணின்னு சொன்னேன், கொஞ்சம் நேரம் போல், இங்கே வந்து டிரைவர் யாரும் இல்லை போலீஸ்காரங்க, அப்போ நானே வந்து வாங்கிட்டுமா தம்பி அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டுமா சார் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, நாங்கள் தான் மறுபடியும் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி கமிஷனரே சொல்லிட்டாரு, வீட்டில் கொண்டு தான் கொடுக்கணும், சரியா, வீட்டில் இருங்க வந்துடும், வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் நான் உனக்கு கால் பண்ணுவேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் வீட்டிலே தான் இருக்கேன், வேறு ஒரு பக்கம் போகல அப்படின்ட்டு இருக்காங்க. அவனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடுமா, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனேன், அங்கே எல்லாம் நடைமுறை ஃபாலோ பண்ணி விட்டாங்க, செல்வம் தான் வீட்டு வாசல் கொண்டு விட்டான், செல்வமும் நீ நல்லபடியாக சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. என்ன தான் உங்களுக்கு முன்னாடி பிடிக்காத அப்படிங்கிறாங்க. முன்னாடி பிடிக்காது, இப்போ ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, பகல்லே கதவை மூடிட்டு பேச சொல்லுங்க, இப்படி பேசியிருந்தாங்கன்னா வீட்டில் வேறு யாரும் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவங்க புருஷன் முன்னாடி எனத்தையும் பேசிட்டு போகிறாங்க. நீ எது ஒட்டு கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஒட்டுலாம் கேட்கல, நான் வந்து கிச்சனுக்கு கிளம்பி போனேன், போகும்போது அங்கே ரூமில் சவுண்டு கேட்க நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இங்கே வா அப்படிங்கிறாங்க. நீ என்ன கிச்சனுக்கு போனேன், நீ தான் டாக்டர் வந்து பத்திய சாப்பாடு தானே சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பத்திய சாப்பாடு சாப்பிடணும், எனக்கு எதனாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து குடல் புண்ணு ஆறுது வரைக்கும் நீ வந்து உரப்புள்ளாத ஆகாரம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. மீனா, விஜயாவுக்கு வந்து உரப்புள்ளாத ஆகாரத்தை பண்ணி கொடுக்கு அப்படிங்கிறாங்க. எங்க இவ கையால் நான் சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி இடியாப்பம் சாப்பிட்டேன், யார் சமைச்சது சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள்லாம் சாப்பிட்டீங்க, அதில் ஒன்றும் ஆகலை, அதனால் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உப்பில்லாத சாப்பாடும் யாராவது சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க யார் மிச்சத்தை நான் சாப்பிடணுமா அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்னேன் அதில் ஏதாவது போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு, அதான் யாராவது எச்சு பண்ணி தருவாங்க சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. யார் எச்சு பண்ணணும் சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனாலும் சாப்பிடு, சரியா, அவன் புருஷனுக்கு ஜூஸ் போட்டு வச்சது அதை நீ குடித்ததே தப்பு, இதை வந்து அதை போட்டால் இதை போட்டான்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க. தம்பி, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், வீட்டில் இரு தம்பி, காரும் சாவியும் அவன்கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு பரப்புறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன சார் என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு குளிக்கிறீங்க, குளிச்சு பரப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கார் வீட்டுக்கு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அதே எப்படிங்க வரும் அப்படிங்கிறாங்க. அதுவாக வராதே மீனா, போலீஸ்காரங்களாம் கொண்டு கொடுத்துருவாங்க, என் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும், நீனும் வா மீனா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, எல்லார்ட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலைல போய் சொல்கிறாங்க. அப்பா, கொஞ்சம் நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து காரை கொண்டு வந்துடுவாங்களாம், லைசன்ஸை கொண்டு வந்துடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாடா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் மாமா, என்கிட்டயும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ இவங்க கூட ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் நடைமுறை முடிச்சுட்டு வந்துட்டாங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வண்டி சாவியும் லைசன்ஸையும் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. அதை விட ரோகிணிக்கு பயங்கர காண்டு. இந்த காரு லைசன்ஸும் பெய்ய தொலைவுன்னு பார்த்தா மறுபடியும் இங்கேயே வந்துட்டுருக்கு. ஏன் முன்னாடி இவங்க கண்ணு உறுத்தில் வாழ்ந்துருவாங்க போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஒரு பாட்டில் பெட்டில் படுத்து கிடக்காரு. உடனே ரோகிணி ஒரு மிதி மிதிக்காங்க. "ஏன் நீ மிதிக்கிற?" அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன போயிட்டுருக்கு, உன் பாட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க" அப்படிங்கிறாங்க. "வெயில் பயங்கரமாக இருக்குது, அதான் ஏசியை போட்டு படுத்து கிடக்கேன்" அப்படிங்கிறாங்க. "இப்படியே படுத்துட்டுரு, உனக்கு இளையவன் முத்து ஒவ்வொன்றிலையா ஜெயிச்சிட்ருக்கான்" அப்படிங்கிறாங்க. அவன் என்ன ரோகிணி ஜெயிச்சிட்ருக்கான், அவன் ஒன்றும் படிக்கல வைக்கல, அந்த டிரைவர் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். இந்த வண்டியும் போலீஸ்காரங்க பிடிங்கிட்டு போனாங்க, தாரேன்னு சொல்லியிருக்காங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. "நீ இதை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், போலீஸ் வந்து காரை கொண்டு வராங்களாம்" அப்படிங்கிறாங்க. "என்ன போலீஸு காரை கொண்டு வராங்களா, லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா" அப்படிங்கிறாங்க. "காரே கொடுக்காங்களா, லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, என்னைய தான் கொடுக்க போகிறாங்களாம்" அப்படிங்கிறாங்க. உடனே இது தெரிஞ்சுக்கிட்ட ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கர சந்தோஷம். "மீனா வாழ்த்துக்கள் முத்து, நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் கோவக்காரர்னு தான் நினச்சேன், முன்னாடி குடிகாரரும் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லை, என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படிங்க. "நான் ஏம்மா மன்னிக்கணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நீங்கள் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் குடிக்காமல் நின்றீங்க, அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, கோவக்காரன்னு நினச்சேன். நீங்கள் குடிச்சிட்டு கார் ஓட்டும்போது இது என்ன மனுஷன் அப்படின்னு நினச்சி நானும் தப்பாக நினச்சிட்டோம்ல, அப்படி நினச்சிடக்கூடாதுல்ல" அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை, "இல்லைம்மா, நீ மனசில் பட்டதை பேசுகிற, இது தப்பாக அவனும் எடுத்துக்க மாட்டான், அவனும் அப்படி தான், உங்களை மாதிரி தான் கலகலன்னு பேசிடுவோம். மனோஜ் வந்து மனசில் வச்சுட்டு பேசுவோம், ஒருத்தர் ஒரு டைப்பு, அது ஒன்றுமே நினைக்கல." அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாரு அண்ணாமலை, "வர போலீஸுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமாப்பா" அப்படிங்கிறாங்க. "எப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, அவங்க வந்தோடனே ஒரு காஃபியோ டீயோ கொடுத்துருவோம்ப்பா" அப்படிங்கிறாங்க. "ஏன்னா காஃபியும் டீயோ ரெண்டுமே போட்டு வைமா" அப்படிங்கிறாங்க. "ஏங்க போலீஸ்க்குலாம் நம்ம எதுக்குங்க காஃபி போட்டு கொடுக்கணும், வாசல்லே பேசி அனுப்பிவிடுங்க, ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வீட்டுக்கு வந்தால் அது நல்லா இருக்காது" அப்படிங்கிறாங்க. "ஏன் மனோஜ் பிரச்சனைக்கு வந்து போலீஸ் வந்து வீட்டுக்குள்ளே வரலையா, இல்லை விசாரணை பண்ணலையா" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அது வேறு இது வேறு" அப்படிங்கிறாங்க. "ஏப்பா, அம்மாவுக்கு வந்து நான் வேறு, மனோஜ் வேறையாக தானேப்பா பார்க்குறாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. "டேய், அவள் பார்த்தாலும் நான் அப்படி பார்க்க முடியாது, எனக்கு எல்லா வழியிலும் ஒன்று தான்" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ரோகிணிக்கும் பயங்கர காண்டாகுது. விஜயாவுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இங்கே ஸ்ருதியும் ரவியும் சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு, "முத்து, உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. சார் வரேன் சார்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை தம்பி, உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க, அங்கே தான் ஃபோட்டோ எடுக்கணும், வீட்டுக்குள்ளே வரேன், நீங்கள் கதவை மட்டும் திறந்து வச்சுருங்க" அப்படிங்கிறாங்க. கதவை திறந்து வச்சுட்டு எல்லோரும் ஹாலில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்குறாங்க. விஜயா, ரோகிணி, மனோஜ் மட்டும் பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்போ "சார் வாங்க" அப்படிங்கிறாங்க. "தம்பி, இந்தாங்க உங்கள் சாவியும் உங்கள் லைசன்ஸும்" அப்படிங்கிறாங்க. "சார் உட்காருங்க, முதல்ல காஃபி குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா ஒரு காஃபியை கொடு" அப்படிங்கிறாங்க. காஃபியை கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு, "காஃபி நல்லா இருக்குது, ஏம்மா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி படபடன்னு பேசினேன், இங்கே ரொம்ப சாந்த சுருப்பியாக இருக்கியம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "இதெல்லாம் நடிப்பு சார், அவள் பயங்கரமான ஆளு" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, புருஷனை மீட்கணும்னா பயங்கரமான ஆளாக இருந்தால் தான் முடியும், புருஷன் மேலே அந்த பொண்ணு ரொம்ப அன்பு வச்சிருக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. வந்தது வராதமாக இந்த மீனாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆஃபீஸரு. காஃபி குடிச்சோன்னா அவருக்கு சார்பாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி எப்படி பார்க்குறாங்க, "பாருமா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அவங்க கண்ணிலே செய்கையை காட்டுறாங்க. "சரி, இன்னொரு பிரச்சனை வராமையாக இருக்க போது, இந்த முத்துக்காரு இருக்காது, நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசை தேர்த்திக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, "பெரிய விஷயம் மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கான் முத்து, அவன் காரு தானே கொடுக்க போகிறாங்க, பழைய கார் தானே" அப்படிங்கிறாங்க. "டேய், ஏதாவது உன்கிட்ட இருக்கா" அப்படிங்கிறாங்க. "டேய், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் தெரியுமா" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, "மனோஜ் அப்படிங்கிற நீ என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.